வணக்கம். முருகன், திருநெல்வேலி. உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போனால் அதனால் எதனால் சாரமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வேத வசனம். அதாவது அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னா வெளியில் போய் கொட்டி போடுறாங்க. இப்படி ஒரு வேத பகுதி இருக்குது பாருங்கள். உப்பு ஒரு சாப்பாட்டிலையோ இல்லை ஒரு குழம்புலையோ போடுறோம். ஏன் போடுறோன்னா, கொஞ்சம் உப்பை தான் போடுறோம். ஆனால் அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டை மாற்றி கொடுக்கு, அந்த குழம்புல இருக்கக்கூடிய டேஸ்ட்டை மாற்றி கொடுக்கு. ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உப்பு தடவி வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கருவாடோ இல்லை ஒரு மீனோ இல்லை ஒரு தேங்காவோ இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்குன்னா அதில் லேசாக உப்பு தடவி வச்சாங்கன்னா கெட்டு போகாது. கொஞ்ச நாளைக்கு அது தாக்கு பிடிக்கும். அந்த பயன்பாட்டு உப்பு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. கடவுள் சொல்கிறாரு பாருங்கள், உங்களை நான் உப்பாக வச்சுருக்கிறேன், யாரும் கெட்டு போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும்னு. யாருடைய வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது, அதில் நீங்கள் உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்றது. நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் தெருவு, உங்கள் ஊர், உங்கள் பட்டணம், நீங்கள் இருக்கக்கூடிய சிட்டி அது டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றாங்க. நீங்கள் இருக்கிறதுனால அந்த தெரு நல்லா இருக்கணும், நீங்கள் இருக்கிறதுனால அந்த ஊர் நல்லா இருக்கணும், நீங்கள் இருக்கிறதுனால அந்த பட்டணம் நல்லா இருக்கணும் அப்படின்றதில் கடவுள் சொல்கிறார். டேஸ்ட்ஃபுல்லாக ஆக்கணுன்றார். அப்படி டேஸ்ட்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அந்த உப்பு வெளியில் போய் அள்ளி தூர கொட்டுற மாதிரி ஆகிடும் அப்படின்னா. நீங்கள் தூர அள்ளி கொட்டுற மாதிரி இல்லாமல் கனி தரக்கூடிய ஆளாக இருக்கணும், ஃப்ரூட் உள்ள ஆளாக இருக்கணும் அப்படின்றது. அது உப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய விருப்பம். அதனால் நீங்கள் உலகத்திற்கே உப்பு. ஏதோ உங்கள் தெருவுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்திற்கே உப்புன்னா அப்போ பார்த்துக்கங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட டேஸ்ட்ஃபுல் ஆளாக இருக்கணும் நிறுவீங்க நீங்கள் யாருன்னு. ஓகே, காட் பிளஸ் யூ.